எந்த பாஷையில அப்படித்தான். ஆமா ஆமா அரக்க கூட்டிட்டு தான் பண்ணணும். அத்திவாரம் மாலிட்டா சுவாமி, அந்த புறத்திலே அரண்மனையில தாய்மார்களோடு இருந்த என்னை தாங்களை சர்க்கோட்டு என்பதை அழைத்தீர்களே, அடியாளுக்கு தெரிவிக்க வேண்டும் ஐயா. என்ன அப்படி அப்படி சந்தோஷமான செய்தி சொல்றீங்க? எதற்காக ஒன்று அழைத்தார் என்றால், ஆமா, சொல்லுங்க. எங்கள் செலவு வேணுமா? எங்க செல்வா செல்ல வேண்டும். ஆமா, இதுவரை குப்பலாத கோவில் இல்லை, கோவில் இல்லை, குளிக்காத குளம் இல்லை, இல்லை. அதனால இதுவரை வந்து தேவர்களை எந்த ஈபத்தையும் செய்யவில்லை. இல்லைதான். இப்போ 2 நாளுக்கு வயதாகிவிட்டது. ஆமா ஆமா,
தேவர்களை நான் சென்று மும்மூர்த்தி அவர்களையும் பிடித்து அடித்து உதைத்து சின்ன பின்னம் செய்து அவனின் சிறைச்சால போட்டு கச்சா 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 சாமி என்ன வார்த்தை சொன்னீங்க? சிறைபிடிச்ச அது தேவர்களே யாரு பொன்னாரே யாருக்கு என்ன பாவம் செய்தோமோ என்ன குறைகள் செய்தோமோ 12 வருஷ காலமாகவே நமக்கு பேர் சொல்லுவதற்கு உள்ள கிடையாது. அதனால தேவர்களை அடித்து விட்டால் அவங்களை துன்புறுத்தினா நமக்கு குழந்தை வந்துட போதா வர போறது இல்ல. மரியாதையா கை தாப்பல கொடுக்குறியா என்ன சொல்றேன்? நம்ம இருவரும் பஞ்ச நிலையில இருக்கும் போது நான் இப்படி வாழ மரமல சாயவும் நம்ம பத்து தானே செத்து மடியவும் இப்படி எல்லாம் கிணவு கண்டு சரி மரியாதை நீ ஆரம்பிக்கு போ. போல போடாது போராடி எத்தனை சொன்ன போது உங்களுக்கு ஏற்க போறது இல்ல. உங்களுடைய முடிவோ முடியுது. ஏன்னா நம்ம அரக்க குலத்துல பிறந்தவங்க. அதனால உங்களுடைய இஷ்டம் எப்படியோ அப்படின்னு ஆகட்டும். ஒன்று போய் வாரோ எந்த உங்களை திருத்த என்னால முடியாது. நான் சொன்னாலும் நீங்க நிக்க போறது இல்ல.
அப்பேற்பட்ட முடியலன்னா எங்க குலத்துக்கு எடுத்துக்காது. ஏய்! ஏய், மந்திரியாரே! ஏய், ஏய். நீங்க வரவே மகாராஜா சொல்லுங்க. இப்பொழுது வேதவள்ளி இடத்திலே விடப்பட்டு நானும் அரபர்களுக்கு வரும்போது திரு லோகங்களை சுற்றி வரக்கூடிய நாகராஜப்பட்டவர் சரிதான் ஓடி வந்தார். வந்தார். ஏ வெங்கடாசுரா, கோபத்தோடு செல்லுகிறாய், எங்கே செல்கிறாய்? அப்படி என்று கேட்டார். அவர் கேட்டார் தங்களை. நான் கேட்டதற்கு, ஆ. ஐயா முனிவரே, முனிவரே, உம்முடைய அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னார். அதற்கு நாகராஜப்பட்டவர் ஓடி வந்து, ஏ வெங்கடாசுரா, வெள்ளியங்கிரியிலே வெள்ளியங்கிரியில் ஊருக்கு வடபுறத்திலே வடபுறத்திலே ஒரே உலகை சத்தம் கேட்காமல் செல்லியம் என்ற கோவில் ஒரு அந்த செல்லியத்திலே சென்று யார் வந்து வரம் கேட்டாலும் போய் போவோம். அந்த செல்லி. சரிதான். அப்படி என்று சொன்னார். யார் பேர் வார்த்தையை கேட்டு நான் வெள்ளியங்கிரியில் இப்பொழுது ஊருக்கு வடக்கே மக்கள் நடமாட்டமில்லை. இடம் ஒரு சத்தம் மாட்டேன் வண்டி இவ்வளோ கரோட அதனால செல்லியமனை கோரி நாம தவம் செய்தால் வேண்டிய வருத்தம். அதனால தாயே சார்வா
பையா அந்த செல்லியாய்க்கு கொஞ்சம் கூட மனுஷன் ஆனா எதுங்க எவ்வளவு நேரமா பின்ன கண் மூடி கடுத்தவன் செய்யணும். ஆமா ஆமா செல்லியாயை பற்றி தவம் செய்யறோம் தவம் செய்யறோம். இன்னும் வரவில்லை கீழே ஓட்டாத அஞ்சு என்னதான் பாவம் செஞ்சா தெரியல. தெரியல பாவம் ஆறு கண்டா அதனால செல்லியாய் வந்து இந்த விட்டோம். சரி இந்த உசுரியா வெள்ளமா பின்ன இப்ப என்ன பண்ண போறவா உயிரா இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2 நாள் சாவு போறியா ஆமாண்டா. நீ சாவு நானா வேணாங்கிறேன் இறங்கினா இந்த கத்தியால இப்ப நான் குத்திக்க போறேன். குத்திக்க சாவு நான் எப்ப பண்ணுங்க ஒண்ணு ஒரே ஒரு வார்த்தை என்ன ஏண்டா குத்திக்க போறங்கிறாரு ஜாவுங்க. அப்ப நீ என்ன கத்தின்னு பின்ன கொஞ்சம் அழுத்துறவனா நீனு? எது ஆயிரத்தி எப்படி போக ஒரு ஆளு காலை பார்த்தா இவன் என்ன தொலைக்க ஆள் இருக்கான் ஆ, எனக்கு தானே இருக்கான். எனக்கு தான் இருக்கு. அப்படி இல்லையா நீ ஒரு ஆள் செத்துன்னு வச்சுக்க செத்து இருக்க 13 ஆள் 14 ஆள் இருக்கா நீ ஒரு ஆள் செத்து விட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் மீறும் எங்களுக்கு காருகா சாரியம் பத்தி பேர் வேற என்ன ஏன்டா கவலைப்படுறான்? இது எத்தனைடா? ஓ இது எத்தனை? அது 2 தெரியுது 2 தானே? இன்னைக்கு நாளைக்கும் நீ பயப்படாத. இன்னைக்கு நாளைக்கு 2 தானா ஆமாண்டா. இப்ப இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா இன்னைக்கு ஒண்ணு ஆட போறோம். எங்க போறோம்? அச்சூரு குடிக்காது. ஆமா நேத்துக்கு இப்ப கேசகச மாறோம்னா நாளைக்கு போற வந்து ஆட போறோம். அங்க ஆட போறோம் ஆமா. நான் தெரிஞ்சு பெருக்குனூர் மாயவனை பார்த்து தெரிஞ்சா கூட நெஞ்சு கொடுத்து ஆரியா ஒன்னியா நீடா புடவை இருக்க முடியாது செட்டு கூட்டிட்டு யாரு கூட்டிட்டு அன்னைக்கு அதான் 100 வீசில்ல அட்வான்ஸ் செல்லுங்க நீதானே கொடுத்த அதை கையில் சொல்லிட்டு பார்க்க போனோம் அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன். என்னென்ன ஒழுங்கா தொழில் செய்தால் சரி சம்பளம் அரை சம்பளம் தான். நாளைக்கு போட நாளைக்கு போட சம்பளம் அவன் இன்னமும் சொல்லி அவள் வல்லையே. திரும்பி பாடுறா. அம்மா சொல்லி
தானே? ஆமா ஆமா என்னடா சந்தேகம்? அவன் தான் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் கருப்பு. நாங்க மட்டும் சாமி வந்து யாரா சாமி பார்த்தது? சாமி வந்து இல்ல இல்ல நாங்க மட்டும் சாமியை பார்த்தது. பார்த்ததே இல்ல. சாமி சாமி. அதனால நீ தெய்வமா என்னன்னு சந்தேகப்பட்டு கேட்டான். காட்டுவாசிடா நீ எவன யாரடா கண்ட நீ? ஆமா என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் என் பாதம் பணிந்த பட்டம்